கூட அழகோ அழகு. இப்ப முடிச்சிரோ போலயே. நான் எங்க இருக்கேன்? ஐடன், என்ன இதெல்லாம்? எதுமா? நான் அங்க இல்ல தூங்கிட்டு இருந்தேன், எப்படி இங்க வந்தேன்? அதுவா, நீ தூங்கிட்டு இருக்கும் போதே என் மடியில வந்து படுத்துட்ட. எப்படி நடந்து வந்து அவங்க மடியில படுத்தேன்? அப்படி கூட இருக்கலாம். நானே நல்ல தூக்கம். ஓஹோ, அது சரி. உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். சரி கிளம்புவோமா? நைட்டு ஃபுல்லா இங்கேயே தூங்கியிருக்கோம், ரொம்ப டயர்டா இருக்குது. சரி. பாவம், அவர் கண்ணை பார்த்தாலே ஒழுங்கா தூங்காத மாதிரி இருக்குது. என்ன மடியில போட்டு தூங்க வச்சுட்டு இவர் ஒழுங்கா தூங்கல போலியே. அத்தை. மக்களே எழும்பிட்டியாம்மா? கிச்சனில் காஃபி போட்டு வச்சுருக்கேன், இரு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் எடுத்துக்கிறேன். அத்தை, அஞ்சலி ஐடன் கூட தானே இருக்கா? ஆமாம் மக்களே, 2 பேரும் எங்கேயோ மீட்டிங் போயிருக்காங்க. வர வழியில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துன்னு வண்டியை திருப்பி விட்டாங்களாம். அதனால ஓரமாக பார்க் பண்ணிட்டு 2 பேரும் வண்டிக்குள்ளே தூங்கியிருக்காங்க. புஷ்பா, என்னங்க வயலுக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமா, கை கால்லாம் இனி அலசிட்டு சாப்பிடணும். வயிறு வேற நல்லா பசிக்குது. சரி அஞ்சலி எங்க? நைட்டு ஃபுல்லா அந்த பிள்ளை வீட்டுக்கே வரல, ஒரு அக்கறை இல்லாம இருக்கியா? ஏங்க, அவன் நம்ம மாப்பிள்ளை தம்பி கூட தான் வெளியே போயிருக்கா. மீட்டிங் ஏதோ போன இடத்துல மழையில ஆப்பிட்டு வர முடியல, அதனால தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு 2 பேரும் வண்டியிலே தூங்கியிருக்காங்க. ஓ அப்படியா? நம்ம மாப்பிள்ளை தம்பி கூடயா? சரி சரி, அப்போ ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை தம்பி கூட இருக்கனால நம்ம பயப்பட வேண்டாங்க, அவர் நல்லா பார்த்துப்பாரு. ஆமா, ஆனா என்ன செய்ய, நம்ம பிள்ளைக்கு தான் எல்லாம் மறந்து போச்சே. மறந்து போச்சுன்னா என்ன? அதான் 2 பேரும் ஒரே இடத்துல தானே வேலை பாக்கியாவ. கண்டிப்பா அந்த கடவுள் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க. ஆமா, எனக்கும் அந்த நம்பிக்கை தான். சரி சரி, எனக்கு நல்லா பசிக்குது, நான் கை கால் அலசிட்டு வரேன். சரிங்க. அம்மா. மக்களே வந்துட்டியா? ஆமாம்மா, நைட்டு ஃபுல்லாக வண்டியில் தான் தூங்கணும். அது வண்டி எடுக்கவே முடியலை, அதனால தான் சைடில் பார்க் பண்ணிவிட்டு வண்டிக்குள்ளேயே இருந்துட்டோம்மா. நாங்கள் சேஃப்டியாக தான் இருந்தோம், நீங்கள் எதுவும் பயப்படாதுங்க. ஐயோ மக்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? சரிம்மா. இன்னைக்கு ஒருவேளை ஆஃபீஸில் கூப்பிட்டாங்கன்னா போகணும். சரி மக்களே, கூப்பிட்டா பார்த்துக்கலாம். நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அத்தை, கண்டிப்பாக அஞ்சலி ஐடனும் சீக்கிரமாக சேர்ந்துருவாங்க. ஆமாம் மக்களே, எனக்கு அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்குது. ஏன்னா ஐடன் தம்பி ரொம்ப நல்லவர். ஹே மின்னலே, ஹே மின்னலே. சூர்யா. இவளா? இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? சூர்யா, ரித்தி 2 பேரும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நீ இல்லாதனால நாங்க 2 பேரும் நல்லா தான் இருப்போம். நீ என்னை எப்படினாலும் திட்டு சூர்யா, நான் ஃபஸ்ட்டு சொல்ல வரக்கூடிய விஷயத்த மட்டும் நீ கேளு. ஏதாச்சும் சொல்லி என் பிரெயினை வாஷ் பண்ணி மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகலாம்னு நினைக்கிறியோ? ரித்தி, என்னை மன்னிச்சிரு ரித்தி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஐ எம் ரியலி சாரி ரித்தி. ஓ, என்கிட்ட சாரி கேட்டது போதாதுன்னு ரித்திக்கிட்ட சாரி கேட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் நினைக்கிறியோ? எதுக்குக்கா என்கிட்ட சாரி கேட்குறீங்க? இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நான் பண்ண எல்லா தப்புக்காகவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். வேணா உன் காலில் கூட நான் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் ரித்தி. ஐயோ அக்கா, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீ இப்போ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? சூர்யா, நீயும் என்ன மன்னிச்சிருடா. உங்கள் 2 பேரோட பிரேக்கப்புக்கு காரணமே நான் தான். நீ காரணமா? ஆமாம் சூர்யா, ஏன்னா நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டதும் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அப்போந்தான் ரித்தியை கூப்பிட்டு உனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி அவள் மனசு ரொம்ப கஷ்டப்படும்படியாக திட்டி பிரேக்கப் பண்ண வச்சேன். அவள் மனசில் நீ 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 அவளுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன் சூர்யா. ஐ எம் ரியலி சாரி. என்னை மன்னிச்சிடு சூர்யா, 2 பேருமே என்னை மன்னிச்சிருங்க. ரித்தி, இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம் சூர்யா. இவ எல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொன்னது கேட்டுட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டு இத்தனை வருஷம் நான் அழிய விட்டுருக்க, அப்படித்தானே? அப்போ உனக்கு நம்ம காதலை விட இவ பேசின அந்த வார்த்தை தான் பெருசா இருந்த, அப்படித்தானே ரித்தி? நீ எதுக்காக பிரேக்கப் பண்ண, என்ன காரணம் எதுவுமே தெரியாம பைத்தியம் மாதிரி இருந்தேன்டி. ஆனா பொய்யும் இந்த பைத்தியம் சொன்ன வார்த்தைக்காக ச்ச, என்ன ரித்தி நீ? சூர்யா, ஐ எம் ரியலி சாரிடா.
ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் உனக்கு பண்ணியிருக்க கூடாதுடா. ரித்தி உன்கிட்ட உண்மையை சொல்லாததுக்கு காரணமும் ஒன்று இருக்குடா. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போவுமே பிரேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு தாண்டா அவன் நினச்சா. ஆனால் நான் கொஞ்சம் கூட எதை பற்றியும் யோசிக்காமல் என்னை மன்னிச்சிருங்கடா, 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க. இனிமேலாவது நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். ச்சே, இப்போ கூட என்னால் நம்ப முடியல. என்னோட பிரேக்கப்புக்கு காரணமே நீதான். உன்னை போய் நான் இவ்வளோ நாள் ஃப்ரெண்டு நினச்சிட்டு இருந்தேன் பாரு. என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும். சூர்யா, நீ எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கோ, எப்படினாலே நான் அடிச்சுக்கோ. ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். தயவு செஞ்சதை கேளு, எனக்கிட்ட ரொம்ப எல்லாம் டைம் இல்லை. என்ன விஷயம்? இப்போவும் ஏதாச்சும் போய் தானே சொல்ல போற? இல்லை சூர்யா, அப்படியெல்லாம் இல்லை. நான் சொல்ல வர விஷயத்த தயவு செஞ்சு நீ ஒழுங்கா கேளு. ரித்தியோட அத்தை பையனுக்கு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அந்த பொண்ணு பேர் கூட அஞ்சலியா ஏதோ. அந்த பொண்ணு இப்போ ரீசெண்டாக கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கல்ல, அதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான். என்னது, உங்க அம்மாவா? சத்யா, நீ எதுவும் விளையாடல? எதுவும் பொய் சொல்றியா? சூர்யா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இந்த தப்பை பண்ணது அவங்க அம்மா. ஆனாலும் இவன் அசால்ட்டாக வந்து அதை என்கிட்ட காட்டி கொடுக்குறாளேன்னு கூட நீ நினைக்கலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு அந்த பசங்க 2 பேரில் ஒருத்தங்களுக்கு என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு அதில் எல்லாம் விருப்பம் இல்லை. இப்போ அந்த பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு பெரிய ஷாக்கு. அதான் எங்கள் அம்மா அந்த 2 பசங்களோட ஒய்ஃபில் யாராவது ஒருத்தங்களை துரத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ அந்த அஞ்சலி பொண்ணை துரத்துறது ரொம்ப ஈஸியாகவே இருந்து, ஏன்னா அந்த பொண்ணுக்கு இது செகண்ட் மேரேஜ் தானே, ஏதாச்சும் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த படிக்கட்டில் ஏதோ எண்ணெயை ஊற்றி விட்டாங்களாம். அதுவும் அவங்க ஒழுங்காக என்கிட்ட சொல்லலை. நான் இதுவே போட்டு வாங்கி தான் கேட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு உடனே ஓடி வந்தேன். என்ன சத்யா சொல்லிய? சூர்யா, நான் சொல்கிறதுல எதுவுமே பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. ஐ அப்பா. ஹலோ தாரணி செல்லம், எப்படி இருக்க? அதான் அவன் கேட்கறான் இல்ல, வயத்திலிருந்து பதில் சொல்லலாம். ஆ ஆ நல்லா இருக்கேன். திருப்பி இந்த மாமை எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியாடி செல்லம்? எல்லாம் சொல்லி சொல்லி தான் கேப்பியோ? அதான் இன்னும் 2 மாசத்துக்கு இங்கே தானே மாமா தங்க போறேன். செல்லம் அதெல்லாம் நல்லா பழகிடுவா. நீங்க எதுவும் அவகிட்ட சத்தம் போடாதுங்க. எது, இங்க தங்க போறியா? ஆமா, இங்க தான் தங்க போறேன். அப்பந்தானே என் செல்லத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். செல்லங்கில்லன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, பல்ல தட்டி கையில தந்துடுவேன். குட்டிமா, நீ உள்ள போ. லே, என்ன ஒரு மாதிரி சீறிக்கிட்டு வாரா? உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல இப்படி ஒரு காளமாடை கூப்பிட்டு வந்திருக்குதியா? டேய், யாரா காளமாடு? யாரா காளமாடு? நீதாண்ட காளமாடு, காளை. டேய், வார்த்தை அளந்து பேசு, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன். வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட தடி மாடுகளை கூட்டு வரக்கூடாதுங்கிற மேனஸ் கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு அப்பா. ச்சே, என்ன வயசு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியா? எப்படி நான் கட்டிக்க போறவா தானே? நான் இங்க தங்குனா என்ன? நீ கட்டிக்க போற பொண்ணா? என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு எந்த கேனுக்கு இருக்கேன்னு சொன்னான்? இது என்னோட வீடியா, மருமக இங்க தான் தங்குவான். அதை கேட்க எவனுக்கும் உரிமை இல்லை. அடடடடா, அப்படியே இந்த வீடு நீங்க வச்சு கிழிச்சிட்டீங்க பாத்தீங்களா? இது நான் கட்டின வீடு, அதுவும் சொந்த காலில் கட்டின வீடு. அதனால இங்க எந்த புறம்போக்கு பொறுக்கி தங்கணும் தங்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். திமிரு தலையில இருந்து காலு ஃபுல்லா திமிரு. உங்க ரத்தம் தானே என் உடம்புல ஓடுது, அப்ப திமிரு இல்லாம எப்படி? இப்பவும் நான் அடிச்சு பேசுறேன். இந்த ஆரணி என் தங்கச்சி பசங்கள்ல ஒருத்தனுக்கு தான். அவ என் தங்கச்சி. என்ன மீறி எந்த பொறுக்கியில என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. இவன் இப்படிதான்டா பேசிட்டு இருப்பான். நீ வாடா உள்ள. ஹலோ, நான் சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன். வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல இந்த மாதிரிப்பட்ட பசங்க வரவே கூடாது. நீங்க மட்டும் உள்ள வரதா இருந்தா வாங்க. நீ வந்தியா, 2 நிமிஷம் இருந்தியா, பேசினியான்னு போ. இங்க தங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. என் பொண்ணுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். என் மருமகை அதனால இங்க தான் தங்குவான். அப்படியெல்லாம் இந்த புறம்போக்கு நாயை இங்க தங்க வைக்க முடியாது. என்னடா வார்த்தைக்கு வார்த்தை பொறுக்கி புறம்போக்கு நாயின்னு சொல்லிட்டு இருக்க? பெரிய திமிரோ? அந்த வார்த்தையெல்லாம் சொன்னாலாவது சொரணை வந்து அப்பவாது போவியான்னு பாக்குறேன். அப்ப கூட போவாமல நிக்கிய சொரணை கிட்ட மாடு மாதிரி. மாமா, இதுக்கு மேலே என்னால இங்க தங்க முடியாது. தயவு செஞ்சு நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். போ, உங்க வீட்டுக்கே நீ போ. இங்க வரவே செய்யாத. போகும்போது இதைய மனசுல வச்சுக்க. என் தங்கச்சியோட நிழலுக்கிட்ட கூட உன்னை நெருங்க விட மாட்டேன். பாப்போமா? பாப்போண்டா.